பிடிக்கும் ஆக்சுவலா? சிக்கன் பிரியாணி பிடிக்கும். ஓகே, இங்க டேஸ்ட்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எப்படி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க? கம்மி பிரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா எல்லாமே? கம்மியாக தான் சில்லி பிடிக்கும். ஓகே, பீஃப் சுக்கா பிடிக்கும். பீஃப் சுக்கா பிடிக்கும். ஓகே ஓகேடா, சரிடா, தேங்க்யூடா. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி தான் ஆக்சுவலாக வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழமுதூர் நிலையமுக்கு பிரியாணி ஆக்சுவலாக எல்லாமே 50 ருபீஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லெவலுக்கு வந்து கம்மியாக யாருமே கொடுக்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த கடைக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னா எல்லா விஷயம் முன்னாடியும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, அது போக உங்க இதுல என்னன்னா ரொம்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி பண்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீஃப் சுக்கா பண்றோம், சில்லி சிக்கன் பண்றோம், அப்ப சிக்கன் பிரியாணி பண்றோம். 4 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நாங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஆச்சுங்க. சரி, ஓகே, எப்படி பண்ணலான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ரெஸ்பான்ஸுங்க. அதனால நம்மளோட பீஃப் சுக்கா வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். நிறைய வந்து பீஃப் சுக்கா கேட்டு நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க சார். இங்க எவ்வளவு நான் பிரியாணில ரேட் கொடுத்து வந்துட்டு இருக்கீங்க? பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லாப நோக்கத்தோட எதுவுமே பண்றது இல்லைங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து திருப்தியா சாப்பிட்டு போகணும், அதோடைய நாங்க இது பண்ணி தான் நாங்க பண்றோங்க. பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி 50 ருபீஸ்க்கு கொடுக்குறீங்க. சத்தியமாவே அப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தோம்னா ஒரு சேலரிக்காக தாங்க. இப்ப வந்து நம்ம வெளியே போனோம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்போம். அது நமக்கு சொந்தமா தொழில் பண்ண 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால வந்து மத்தவங்களுக்கு நல்லபடியா கொடுக்கணும் ஒரு நல்ல எண்ணத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ணா உண்மையாவே சொல்லியிருப்பாரு இந்த லெவலுக்கு சீரியஸாவே. ஏன்னா இங்க வந்தீங்கன்னா பிரியாணி வந்து வெறும் 50 ருபீஸ் தாங்க. 50 ருபீஸ் தானா? 50 ருபீஸ். பீஃப் பிரியாணி எவ்வளவு? இல்ல, பிரியாணி பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணியா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து சுக்காவா இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க 50 ருபீஸ் தான் பண்றாங்க. நீங்க 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டு போட்டு போய்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா 2 பேரு தாராளமா வந்து சாப்பிட்டுட்டு சூப்பரா போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பீஃப் சுக்கா வச்சிருக்காங்க, சில்லி வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா செம்ம பீஸ் நம்மளுக்கு மாட்டிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பிரியாணி வச்சிருக்காங்க. அது போக தயிர் பச்சடி. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து நம்ம சிவானந்த காலனிக்கு முன்னாடியே ஆக்சுவலா இந்த கடை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து லொகேட் ஆயிருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸா அண்ணன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வெறும் 50 ருபீஸ் மட்டும் தாங்க. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்டு ஓகே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், செமையா இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா பீஸ் வச்சிருக்காங்க சுக்கா. அது போக நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. ரெண்டு ட்ரை பண்ணுவோம். செமையா இருக்குங்க. சில்லி வந்து நல்லா வீட்டில் செய்யற மாதிரி ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. நீங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்.